வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். நியூக்ளியர் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்கேன். நியூக்ளியர் பேட்டரி. நியூக்ளியர் ஃபேக்டரி. நியூக்ளியர் பேட்டரி. நியூக்ளியர் பவர்ல பேட்டரி கண்டுபிடிச்சிருக்கேன். பேட்டரி கண்டுபிடிச்சதா புதுசா? நியூக்ளியர்ல அணு மின்சாரத்துல இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். அணு மின்சாரத்துல. அப்படிங்களா? இதெல்லாம் ஆமா, நியூக்ளியர் பேட்டரி இது 100 வருஷத்துக்கு சாகாது. 100 வருஷத்துக்கு சரி, கண்டுபிடிச்சாச்சு. இப்பதான் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இங்கிலாந்துல பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஓ, இங்கிலாந்துல. ஆமா ஆமா, இது கண்டுபிடிச்சாச்சு. இது நியூக்ளியர் பவர்ல வேலை செய்யும். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ல வேலை செய்யும். ஓ ஓ ஓ ஓ. ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் 4 இருக்கு. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நான் வந்து ரெண்டாவது வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். அந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன். ஓ சரி. அந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் என்ன பண்ணா, காத்துல இருக்க நைட்ரஜன் அப்சார்ப் பண்ணிக்குது. ஓ, காத்துல இருந்து நைட்ரஜன் அப்சார்ப் பண்ணிக்குது. ஆமா, காத்துல இருந்த நியூட்ரான் இருக்குது. காத்துல இருக்க நியூட்ரான் அப்சார்ப் பண்ணி புரோட்டானை எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சரி. அப்ப நைட்ரஜன் டு புரோட்டான், புரோட்டான் டு நைட்ரஜன், நைட்ரஜன் புரோட்டான், புரோட்டான் நைட்ரஜன் சர்க்கிள் ஒரு வினாடிக்கு 1,00,000 சர்க்கிள் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து புரோட்டான் அதாவது புரோட்டானிக்கா மாறுது. புரோட்டானிக்கா பார்த்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குதுங்க. இங்க வந்து எலக்ட்ரானுக்கு வேலையே இல்ல. ஒன்லி நியூட்ரான் அண்ட் புரோட்டான். நியூட்ரான் புரோட்டான் தான் வேலை. ஆமா, இங்க வந்து எலக்ட்ரான் கிடையாது. அதனால தண்ணிக்குள்ள போட்டாலும் எரியும். தண்ணிக்குள்ள போட்டா வருஷ கணக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். பேட்டரி சாகாது. ஷார்ட் சர்க்யூட் தண்ணிக்குள்ள போட்டா ஷார்ட் சர்க்யூட் ஆகி செத்து போயிடும். ஆனா இது சாகாது. ஓ சரி. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் செக் பண்ணி ஜனவரில தான் கண்டுபிடிச்சேன். எங்க உங்களை கூப்பிட்டா நீங்க பேசுறதும் இல்ல, ஒண்ணும் பண்றதும் இல்ல. சரி, எங்க இருக்கிறீங்க? இப்ப நான் கோபியில இருக்கேன். சரி, நாளைக்கு வரேன். வாங்க. நாளைக்கு வர நேரில் பார்ப்போம். ஆமா, இது வந்து நாம வந்து இது வீட்டுக்கே வந்து 1000 ரூபாய் செலவுல 3 கேவி உற்பத்தி பண்ண. வெறும் 1000 ரூபாய் செலவுல 3 கேவி உற்பத்தி பண்ணலாம். டெய்லி பெர் கேவி ப்ரொடக்ஷன் 1 ஹவருக்கு 3 கேவி உற்பத்தி பண்ணலாம். வீடியோ அனுப்பிச்சிட்டா 1 ஹவருக்கு 3 கேவி உற்பத்தி பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு 72 கேவி உற்பத்தி பண்ணலாம். சரி அப்ப சரி. 22,000, அதான் 72 யூனிட் பெர் ஹவருக்கு 3 யூனிட் உற்பத்தி பண்ணலாம். பெர் ஹவருக்கு 3 யூனிட் 3000 வாட்ஸ் பெர் ஹவருக்கு. சரி. மினி ஃபேக்டரி ரன் பண்ணலாம். ஓ சரி. கண்டுபிடிச்சாச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டியூரோசெல் பேட்டரி வச்சு செக் பண்றேன். இப்ப டியூரோசெல் பேட்டரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி டியூரோசெல். சரி, டியூரோசெல். ஆமா, அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அது வந்து பாத்தீங்கன்னா மாய்ச்சர் இருக்கு. அந்த மாய்ச்சர் இருக்கறனால தான் அந்த மாய்ச்சரை ஓவர் கம் பண்றேன். மாய்ச்சர் ஓவர் கம்மி 6 நாள் எரிய வைக்கிறது வந்து 120 நாள் எரிய வைக்கிறேன். 6 நாள் தான் எரியணும். நான் என்ன பண்றேன், 6 நாள் 6 ஆம்பியர் காலி ஆயிரும். ஆனா 120 நாள்ல வந்து 80 ஆம்பியர் டெவலப் பண்ணேன். 80 ஆம்பியர். ஒரு பேட்டரியில 6 ஆம்பியருக்கு மேல வராது. ஆனா டோட்டல் அவுட்புட் வேல்யூ வந்து 85 ஆம்பியர் வெளிய வந்துச்சு. சரி சரி. அதுக்கு என்ன பண்ண, இந்த கிராஃபைட் வந்து ஒரு செராமிக் இயற்கையா கொடுத்த கரிமண் வந்து கிராஃபைட் வந்து உலகத்திலே வந்து யாரும் இதை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. கிராஃபைட் இது வரைக்கும் எவனும் ஆராய்ச்சி பண்ணல. சரி. அது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மாதிரி வேலை செய்யுது. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஆனா நமக்கு டேபிள்லயே இருந்து பவர் ஸ்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த டபுள் ஆக்டர் இருக்குது. அதாவது இந்த கிராஃபைட்டுக்கு வந்து நான் ஒண்ணும் இல்ல, ரூல் பென்சில் சாதாரண நடராஜ் ரூல் பென்சில் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். சாதாரண நடராஜ் ரூல் பென்சில். அந்த நடராஜ் ரூல் பென்சில் இஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பேரு. அந்த நடராஜ் ரூல் பென்சில் அதுக்கு வந்து கிராஃபைட். அந்த கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னா, செல்ஃப் அயனைசேஷன் அண்ட் டெல்ப் டிகேஷன் ஆகுது. அது செல்ஃபா கரண்ட் உற்பத்தி பண்ணி செல்ஃபா டிகே ஆகும். செல்ஃபா டிகேனா பீட்டா டிகேனா இந்த அதாவது ஆல்பா பீட்டா காமா நியூட்ரான் சொல்லுவாங்க. அதுல வந்து பீட்டா டிகே வேலை செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா, தன்னை சிதைத்து கொண்டு வெளியே இருந்து உறிஞ்சிக்கிறது. அதாவது தங்கிட்ட ஒரு புரோட்டானை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். வெளியே இருக்க நியூட்ரான் உள்ள கொண்டு வந்துட்டே இருக்குது. கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருக்குது. யாரும் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. யாரும் வந்து என்ன பண்ணல, ஆர்கனைஸ் பண்ண தெரியாம உட்காந்துருக்கான முட்டங்கள். அப்ப இதுக்கு வந்து டபுள் ஆக்டர் இருக்குது. இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதுக்கு வந்து டபுள் ஆக்டர் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம். ஆனா இந்த கிராஃபைட்டை வந்து 6000 ஆண்டுக்கு ஒளி தரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 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 கிராஃபைட் இந்த கையில நீங்க பென்சில் பூச்சி கையில தொட்டு பார்த்தீங்கன்னா கருப்பா ஒட்டிக்கும். அது அத்தனையும் வந்து எலக்ட்ரிசிட்டி அத்தனையுமே. கையில தொட்டீங்கன்னா 1 கோடி துகள் இருக்கும். அந்த தான் வந்து அது பேர் ஃப்ரீ ரெடிக்கல். இந்த ஃப்ரீ ரெடிக்கல் அவுட் ஆயிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, தானா சிதைந்து கொண்டும் இருக்கும். வெளியே இருக்கிற அந்த நியூட்ரானை உறிஞ்சு கொண்டும் இருக்கும். புரோட்டானை ரிலீஸ் பண்ணும், நியூட்ரானை அப்சார்ப் பண்ணும். புரோட்டான் ரிலீஸ், நியூட்ரான் அப்சார்ப். இது வந்து ஒரு சைக்கிளுக்கு ஒரு செகண்டுக்கு 1,00,000 தடவை உறிஞ்சிக்கும்.
அதனாலதான் இது இப்ப தண்ணியில போட்டு எரிச்சு காட்டுற பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நிறைய ப்ரொஃபஸருக்கு வந்து ஐடியா கேட்கறாங்க. எப்படி ஹவு டு டெவலப் த பேட்டரின்னு கேட்டாங்க. எல்லாம் ம். எல்லாம் சொல்லிட்டேன். இப்படித்தான் பண்ணணும். எப்படி மாய்ச்சர் ரெடியூஸ் பண்றது கேட்டாங்க. அதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. மாய்ச்சர் ரெடியூஸ் பண்றதுக்கு சும்மா வடை சட்டியில போட்டு வறுத்தோம்னா எல்லாம் மாய்ச்சர் ரெடியூஸ் ஆயிரும். அப்படியே தூக்கி பேக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு 20 கிலோவில் இருந்து இப்ப இது வந்து 20 கிராம் தான் இருக்கு. 20 கிராமுக்கு 80 ஆம்பியர் கொடுக்குதுன்னா இதுல இருக்கிறத அப்படியே 20 கிலோ மாத்திட்டோம்னா ஒரு குட்டி ஃபேக்டரியை ரன் பண்ண முடியும். செலவு எவ்வளவு? 1000 ரூபாய் செலவு. எவ்வளவு? ம். இவ்வளவுதான். இப்ப நான் ₹1 செலவுல இது மொத்தமே எனக்கு ஆராய்ச்சி செலவு ₹1 தான். மொத்த செலவு ₹1 தான். ம். ₹1 செலவுல நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்னு சொல்லி பழகுங்க. செகண்ட் நியூக்ளியர் ஸ்ட்ராங்கு, நியூக்ளியர் வீக்கு, அப்புறம் வந்து கிராவிட்டி அண்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இது 4 தவிர ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. இந்த 1 ஆராய்ச்சி பண்ணி வீணா போயிட்டானுங்க. இப்ப 2 ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா வந்துரும். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வீட்டுக்காரி பேர் தான் பேரே வச்சிருக்கேன். பானும் நானும் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பவர் பேட்டரி இம்மார்டல் பேட்டரின்னு வச்சிருக்கேன். பேருக்கு வந்து இம்மார்டல் பேட்டரி, சாகா பேட்டரி. ம். இம்மார்டல் பேட்டரி. இம்மார்டல் பேட்டரி கொண்டு இப்ப எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூகுள்ல போட்டிருக்கேன். கூகுள் ஏஐல கொடுத்து டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி பேட்டரி டிசைன் பண்றதுன்னு. ஆனா ம். இதான் பேட்டரி டிசைன் பண்றது. நீங்களே வந்து நீங்க இதுக்கு முதல்ல நீங்க ஆராய்ச்சிக்கு வந்து செலவு பண்றது வெறும் ₹50 தான். ₹50 சரி, செலவுல சரி. நீங்க வந்து 3 கோடி செலவு பண்ணி அவன் செத்தே போயிட்டான். என்னது? அவன் செத்தே போனா பொட்டக்கரையா போயிட்டான். உன் பணமும் போச்சு. என்னால சொத்து இருந்தங்காட்டி காப்பாத்து. இல்லாட்டி பிச்சை தான் எடுக்கணும். புரியுதா? நல்ல வேளை அங்கேயே வச்சுக்காட்டி சொத்து இருந்தங்காட்டி வித்து தப்பிச்சிட்டீங்க. இல்லன்னா உங்க தலைய ஆப்படிச்சுட்டு அவன் போயே போயிட்டான். சரியா? ஆமா, ஆமா. அவன் நல்லவன் நினைச்சிருக்கீங்க பரம நல்லவனை போல் இருப்பானான் நல்லவனை போல் பரம இருப்பானான் பரம சண்டாளன். பகுத்து பார்க்க பகுத்தறிவை நீங்க பயன்படுத்தவே இல்ல. ஆமா, ஆமா. உண்மைதான். ஆ அது போயிட்டு போகுது. அதாவது இழந்ததை பத்தி பேசக்கூடாது. இப்ப இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கங்க. அத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அதாவது ம். ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னன்னு பாருங்க. அவன் சொல்லிட்டான். நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் தேடுனேன். அப்புறம் ஆமா உண்மையாலுமே கிராஃபைட் வந்து நியூட்ரான அப்சார்ப் பண்ணும்னு எழுதியிருக்கான். ஓ! கிராஃபைட். ஆ ம். கிராஃபைட் வந்து டூயல் எஃபெக்ட். அது என்ன ஒரு ஒரு இது பேர் ஐசோடோப். அதாவது கிராஃபைட் இஸ் ஐசோடோப். ஐசோடோப்ங்கிறது கார்பன்னா 6 தான் இருக்கணும். ஆனால் இதுல வந்து கார்பன் 14 இருக்கிறது. ஓ! 6 ம். நியூட்ரான் இருக்கணும். ஆனால் இதுல 8 நியூட்ரான் இருக்குது. 8 நியூட்ரான் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா எனர்ஜி ஐசோடோப்பா மாறிரும். ஓ! அப்ப ம். 8 6 14 அப்ப கார்பன் 14. இந்த கார்பன் 14 என்ன பண்ணும்னா சிதைஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் சிதைஞ்சுட்டே இருக்கும்? 6000 வருஷம் சிதையும். அப்ப எனர்ஜி லாஸ் பண்ணிட்டே இருக்கும். 6000 வருஷத்துக்கு எனர்ஜி குடுக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 6000. அப்ப எனர்ஜி லாஸ் பண்ணும். அந்த கேப் நிரக்கிறதுக்கு வெளிய இருந்த நியூட்ரான் அந்த கேப் வரும். அப்ப வந்து வெளிய இருக்க நியூட்ரான் உள்ள போயிருவாரு. ஓ! யார் தண்ணி செ இருந்தாப்ல சொல்லிட்டாரு. ஆ தண்ணியும் சிதைச்சுக்குவாரு. அந்த கேப்ப வெளிய இருந்து ஃபுல் பண்ணிக்கிறாரு. அப்ப சாகாமயே இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு பேரு. சாகா கரை. ஆ எப்படி நம்ம சாகாம இருக்கிறோமோ, அதே மாரி அதுவும் சாகாம இருக்குது. நம்ம உடம்பு கார்பன் உடம்பு. நைட்ரஜன் நம்ம தான் எழுதியிருக்கோமே. டாக்டர் அருணாட்ட சொல்லியிருக்கேன். நைட்ரஜன் உள்ள உறிஞ்சிக்குதுன்னு. அப்ப இந்த நைட்ரஜன் உள்ள உரியறனால இந்த பேட்டரி கன்டினியூட்டிவா குடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம உடம்பு அதே மாரி பண்ணலாம்ல? நம்ம உடம்பு அதுதான். நம்ம உடம்பை வச்சு இத கண்டுபிடிச்சேன். நம்ம உடம்பை வைத்துக் கொண்டு தான் இந்த கிராஃபைட் நான் கண்டுபிடிச்சேன். சரி. கிராஃபைட் வந்து கண்டுபிடிச்சு எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. கிராஃபைட் பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சானுங்க. இன்னைக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல கூடங்குளம் ஆகட்டும், அல்லது வந்து சென்னை கல்பாக்கம், புசிக்குமா எது வேண்டா இருந்தாலுமே, அங்க பம்பாட் ஆகுறப்போ நியூட்ரான் வந்து பயங்கரமா வெளியேறும். அது பிரிவென்ட் பண்ணி, அப்சார்ப் பண்ணி தடுத்து நிறுத்துறது கிராஃபைட் தான். கிராஃபைட் தான். ஆனால் ஆனா அது அது வந்து குளோஸ்டு சர்க்யூட்ன்னு பேரு. குளோஸ்டு சர்க்யூட்ல எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர். இது ஓப்பன் ஃபெயிலியர். இது ஓப்பன் சர்க்யூட். இந்த ஓப்பன் சர்க்யூட் காத்துல வச்ச உடனே டபுள் ஆக்டா மாறுது. இதுவரை எந்த விஞ்ஞானிக்கும் காத்துல கிராஃபைட்டுக்கு டபுள் ஆக்ட் இருக்குன்னு எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. இனியன் என்கிற விஞ்ஞானி தான் கண்டுபிடித்தார் முதல்ல. ரைட். வாழ்த்துக்கள். நன்றி. சரி இத பாருங்க மறுபடியும் சந்திப்போம். பேசுவோம். நாளைக்கு வாங்க பேசுவோம். நன்றி. நாளைக்கு வரேன். வாங்க அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம். வாங்க. நன்றி. அப்ப தோட்டத்துக்கு வாங்க. அப்புறம் போலாம். நீங்க கிளம்பி வாங்க நாளைக்கு. இல்ல இங்க எனக்கு இந்த ரிசர்ச் இருக்குதுங்கய்யா. எனக்கு ஒரு நாளைக்கு 18 கிளாஸ் இருக்குது எனக்கு. அப்படியா? ஆமா. காலையில 4:15 எந்திரிச்சா ராத்திரி 12:45 வரை கிளாஸ் இருக்கு. அப்புறம் தோட்டத்துக்கு போலாம் நீங்க? தோட்டத்துக்கு டெவலப் பண்ண போறேன். இப்ப எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு எல்லாம் அங்க ஒரு வேலியெல்லாம் போட்டாச்சு. வேலி போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அங்க வந்து ஒரு 10 ஆலமரம், அரச மரம் வைக்க போறேன். எது வைக்க போறது? ஆலமரம், அரச மரம். அவ்வளவுதான்.
எப்போ வரீங்க தோட்டத்துக்கு? எப்போ வரீங்க? தோட்டத்துக்கு நான் வரப்போறேன். இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் முடிக்கிறதுக்கு ராத்திரி 12:15 ஆயிருதுங்க. சரி ரைட்டு. நீங்க எப்போ வரீங்க தோட்டத்துக்கு? நான் வந்து எல்லாத்துட்டும் சொல்லி அனுமதி வாங்கிட்டு எப்ப ரெஸ்ட்ன்னு எனக்கு தெரியாது. மாணவர்கிட்ட சொல்லி ரெஸ்ட் குடுக்கும் பொழுது அவங்க ஒப்பீனியன் குடுத்தா தான் நான் வந்து காட்டுக்கு வர முடியும். சரி ரைட்டு. காட்டுக்கு வரும்போது எனக்கு சொல்லுங்க, நான் வரேன். ஐயோ! சும்மா நேர்ல சந்திங்க. சரி ரைட், ஓகே. நாளைக்கு கோபி வாங்க. நாளைக்கு கோபி வாங்க, பேசிக்கலாம். நன்றி வாங்க. ஓகே ரைட், ஓகே ரைட், ஓகே வரேன்.